இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க 4 தலைமுறையாக, அதாவது உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் பேரனாக இருப்பீங்க, நீங்கள் உங்களுடைய அப்பா, அப்பாவின் அப்பா, அவருடைய அப்பா, அதாவது நீங்கள் உங்களுடைய அப்பா, தாத்தா, உங்கள் அப்பாவின் தாத்தா, 4 தலைமுறைகளாக விற்காமல் பாகம் பிரிக்காமல் இருக்கக்கூடிய சொத்து தான் பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து. அதில் இந்த 4 வரிசையில் இருக்கிறவங்க உரிமை கோரலாம். அப்போ பேத்தி அப்படின்னு கேட்பீங்க, அதை பற்றி அடுத்த பதிவில் பேசுவோம். முதல்ல இந்த பிரச்சனையை முடிப்போம். 4 தலைமுறையாக பாகம் பிரிக்காமல் விற்காமல் இருக்கக்கூடிய சொத்து தான் பரம்பரை சொத்து. அந்த சொத்தில் அந்த 4 தலைமுறையில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 4 தலைமுறைகளாக யார் யாருக்கெல்லாம் பையன் பிறக்கிறாங்களோ, பையனாக இருக்கக்கூடிய வாரிசுங்க, பேரனாக இருக்கக்கூடிய, மகனாக இருக்கக்கூடியங்க, எப்படின்னாலுமே 4 தலைமுறையாக பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிறப்பாலேயே இந்த வாரிசுரிமை கிடைத்திடுறது. அதனால தான்